பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி அன்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்கிற வேத வசனம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். புக் ஆஃப் மைக்கா சாப்டர் 7 verse 7. நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். ஆமென். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என்று சொல்லி. எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால், தேசத்தில் என்னென்னா ஒரு சமாதானம் கிடையாது. தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போகிறான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை என்று சொல்லி, அப்படியாக தேசம் ஒரு அப்படியே வனாந்தரம் போல இருக்கிற அந்த நாட்கள். அதாவது தேசத்தில் நல்லவன் அப்படின்னு சொல்லுகிற மனுஷன் முச்செடி கொத்ததாக இருக்கிறான், செம்மையானவன் அப்படியே இந்த முள்ளை போல குத்துறான். அப்படி மோசமாக ஜனங்கள் ரொம்ப மோசமாக அப்படி இருக்கிறாங்க. தேசத்திலே சமாதானம் இல்லை, குடும்பத்திலே சமாதானம் இல்லை. ஏன்னா மகன் தகப்பனுக்கு விரோதமாக எழும்பி தகப்பனை கனவீனம் பண்ணுகிறான். மகள் தாய்க்கு விரோதமாக எழும்புகிறாள். மருமகள் மாமிக்கு விரோதமாக எழும்புகிறாள். ஒரு மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்று சொல்லி, அப்படியாக குடும்பத்திலே சமாதானம் இல்லை, தேசத்திலே சமாதானம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனாலும் அந்த சூழ்நிலையில் தீர்க்கதரிசி நம்பிக்கையோடு சொல்கிறார், ஏன்னா நானோ வென்றால் கர்த்தரையே நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு நான் காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதன் பிறகு நம்ம உள்ள வசனங்களை வாசித்தோன்னா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் மறுபடியும் இறங்குவேன், நான் தெரிந்து கொண்ட என்னுடைய ஜனங்களை அக்கிரமத்தை நான் மன்னிப்பேன், நான் உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன் என்று சொல்லி, நான் எகிப்திலிருந்து நீங்கள் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன், நான் உங்களோட அக்கிரமங்களெல்லாம் நான் மன்னிப்பேன் என்று சொல்லி அப்படியா கர்த்தர் பேசுகிறத நம்ம வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது என்ன, காலம் இன்னும் கொடிதாக இருக்குமா. இனி வரப்போகிற காலம் எப்படி இருக்கு, இன்னும் கொடிதாக இருக்கும். என்னையா மனுஷர் சுபாவ அன்பில்லாதவர்களாக இருப்பாங்களாம். தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். ஜனங்கள் சுபாவம் அன்பில்லாமல் தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் வீம்புக்காரர்களாகவும் தூஷிக்கிறவர்களாகவும் அப்படியே அன்பில்லாதவர்களாக அப்படிலாம் இருப்பாங்க. ஏன்னா வருகிற காலம் அப்படி இருக்கும், கொடிதாக இருக்கும் என்று சொல்லி அப்படியாக நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. இப்பொழுதே நம்ம பார்க்குறோம் இல்லை, அப்படி இது எங்கேயுமே சமாதானமே இல்லை. எங்கே பார்த்தாலும் எவ்வளோ பயங்கரமான காரியங்களை நம்ம பார்க்குறோம் இல்லை. ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது இல்லையா. ஆனால் ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, நானோ வென்றால் நான் கர்த்தரையே நோக்கி கொண்டிருப்பேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் அப்படி இருக்கலாம், தேசத்தில் சமாதானம் இல்லாமல், நம்ம சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையாக, நம்பிக்கையற்ற சூழ்நிலையாக காணப்படலாம். ஆனால் வசனம் சொல்லுது, நானோ வென்றால் கர்த்தரையே நோக்கி கொண்டேன்னு சொல்லி இல்லையா. அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நம்ம இந்த உலகத்தை பார்த்தோம், மனுஷர்களை பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகிடும், நம்ம சோர்ந்து போயிடுவோம் இல்லையா. நம்ம யாரை நோக்கி பார்க்கணும், கர்த்தரையே நம்ம நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லையா. தாவீது சொல்லல, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கேன் இல்லையா, அவரை எனக்கு முன்பாக நிறுத்தி நான் நோக்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் தாவீது இல்லையா. அப்போ நம்ம எப்பொழுதும் அப்படின்னா எல்லா காலத்திலையும் இல்லையா, நம்ம எப்போவுமே சூழ்நிலைகளை பார்த்தா நம்ம என்ன ஆகிடுவோம், நம்ம சோர்ந்து போயிடுவோம். நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, யாரையுமே நம்ம நம்பவே முடியாது இல்லையா. ஏன்னா நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம் என்று சொல்லி இல்லையா. யாரையுமே நம்ம நம்ப முடியாமல், யாருமே நமக்கு உதவி செய்கிறதுக்கு யாருக்கிட்டேயும் நம்ம போக முடியாது. அப்படி சூழ்நிலைகள் காணப்படலாம். ஆனால் பிரியமானவர்களே, நம்ம எப்போது நம்ம யாரை நோக்கி பார்க்க வேண்டும், நம்ம கர்த்தரையே நம்ம நோக்கி பார்க்க வேண்டும் இல்லையா. நமக்கு ஒத்தாசை வருகிற பர்வதம் வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர் தான் இல்லையா. அவரிடத்துலேருந்து தான் நமக்கு ஒத்தாசை வருகிறது இல்லையா. அவரை தான் நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய கண்கள் அவரையே நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். உலகத்தின் காரியத்தை, சுற்றுப்புறத்தில் உள்ள காரியங்கள் அல்ல. நம்பிக்கையற்ற ஒரு உலகத்தில்
இல்லையா? விழுந்து போன ஒரு உலகத்தில் அப்படிதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இந்த நாட்களில் இன்னும் வர்ற காலம் இன்னும் மோசமாக இருக்கும் அப்படிதான் வேதம் சொல்லுது இல்லையா? அப்போ நம்ம என்னென்னா நம்ம எப்போதும் நம்ம கர்த்தரை நமக்கு முன்பாக நிறுத்தி அவரையே நம்ம நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு நான் காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார் என்று சொல்லி விசுவாசமாக அறிக்கை இடுகிறார் இல்லையா? நம்ம ரட்சிப்பின் தேவனுக்கு நான் காத்திருப்பேன் என்று சொல்லி நம்ம பல காரியங்களுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கோம். நம்ம குடும்பத்தின் காரியங்கள் இல்லையா, இல்லை தேசத்தின் காரியங்கள் இல்லையா, இல்லை சபையினுடைய காரியங்கள், பல காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். காரியங்களில் ஒரு மாற்றம் வராதா என்று சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணணும்? நம்ம காத்திருக்க வேண்டும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 40 தாவீது சொல்கிறார், நான் கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடத்துல சாய்ந்து தன் செவியை சாய்த்து என்னை கேட்பார் என்று சொல்லுகிறார் இல்லையா? அப்போ நம்ம பொறுமையோடு நம்ம கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் இல்லையா? கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வசனம் சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லையா? ஆமென். புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். கர்த்தர் அவரை தேடுகிறவர்களுக்கும் அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவராகவே அவர் இருக்கிறார். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று சொல்லி இல்லையா? நம்ம சூழ்நிலைகளை பார்க்காம இல்லையா, சூழ்நிலைகள் அப்படியே எல்லாமே எதிர்மறையாக காணப்படலாம். ஆனால் நம்ம தேவனுடைய ரட்சிப்பிற்காக, கர்த்தருடைய ரட்சிப்பிற்காக நம்ம பொறுமையோடு நம்ம காத்திருக்க வேண்டும் இல்லையா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க தான் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் இல்லையா? அப்படின்ட்டு நம்ம ஏசாயா 40 நம்ம வாசிக்கிறோம் இல்லை? அப்போ நம்ம யாருக்கு காத்திருக்கணும்? நம்ம கர்த்தருக்காக நம்ம ரட்சிப்பின் தேவனுக்கு நான் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார் என்று சொல்கிறார் இல்லையா? நம்ம ஆண்டவருக்கு நம்ம காத்திருக்கணும் இல்லையா? அப்போ கர்த்தர் நிச்சயமாக நம்மளே கேட்டருளுவார். நம்ம ஜெபங்களை தள்ளாத தேவன், அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலக்காதவர், திக்கற்றோடைய ஜெபத்தை கர்த்தர் அலட்சியம் பண்ணாத தேவன் இல்லையா? கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்டருள்வார். அந்தி சந்தி மதியான வேளையில நான் தியானம் பண்ணி முறையிடுவன், கர்த்தரின் சத்தத்தை கேட்பார் என்று சொல்லி தாவீது சொல்ல இல்லையா? நம்ம ஒருவேளை அப்படியே நம்ம ஜெபம் கேட்கப்படுகிறதா இல்லையா, நம்ம ஜெபத்தை கர்த்தர் அது கேட்பாரா, அப்படி எல்லாம் நமக்கு கேள்விகள் எழும்புகிறது இல்லையா? கர்த்தர் நிச்சயம் நம்மை கேட்டருளுவார். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும் இல்லையா? நம்ம ஜெபத்தில் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம அறிந்திருந்தோமானால், நம்ம கேட்டதையும் நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லியும் நம்ம அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்லு இல்லையா? அப்போ நமக்கு ஒரு விசுவாசம் வேணும். கர்த்தர் நிச்சயமா என்னை கேட்டருளுவார், கர்த்தர் நிச்சயமா எனக்கு இறங்குவார், கர்த்தர் நிச்சயமா எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு ஒரு நம்பிக்கை, விசுவாசம் வேணும். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் யாரும் தேவனுக்கு பிரியமாக இருக்க கூடாது இல்லையா? விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்தில் இதை கேட்டாலும் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொல்லி இல்லையா? பிரியமானலே, நம்ம ஒருவேளை நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நம்மளோட வாழ்க்கை இருக்கலாம் இல்லையா? இந்த நாளில் நம்ம கர்த்தரையே நம்ம நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை இல்லையா? அந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மளை கேட்டருளுகிற தேவன். அவருடைய ரட்சிப்பிற்காக நானோ வென்றால் கர்த்தருடைய ரட்சிப்பிற்காக காத்திருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என்று சொல்லி. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறது இல்லையா, அந்த வெயிட்டிங் டைம் இட்ஸ் நாட் அ வேஸ்டிங் டைம் இல்லையா? நம்ம அநேக வேலைகளில் சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம், அப்புறம் கொஞ்சம் நடக்கலை, கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அப்படின்னோடனே அப்படி ஜெபம் பண்ணுறதை நிறுத்திடுவோம் இல்லையா? அப்படி இல்லை, பொறுமையோடு நம்ம கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லையா? கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ஆமென், அல்லேலூயா. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். ஆமென்.